வணக்கம் அண்ட் வெல்கம் டு மிஸ்டர் ட்ரூத் அண்ட் மித் அண்ட் நான் உங்கள் ஆஸ்ட்ரோ பிகே. ஸோ இன்றைக்கான வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோன்னா, நம்ம டெய்லியும் கேலண்டரில் பார்க்கும்போது கரிநாள் அப்படின்னு போட்டிருப்பாங்க. ஸோ இந்த கரிநாளில் எந்த விதமான நல்ல விஷயங்களும் செய்யக்கூடாது, அது தோல்வியில் போய் முடிஞ்சிடும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த கரிநாள்னா என்ன, கரிநாளில் எந்தெந்த விஷயங்கள்லாம் செய்யலாம், எந்தெந்த விஷயங்கள்லாம் செய்யக்கூடாது, இந்த கரிநாளில் இருக்கக்கூடிய சூட்சமம் என்ன அப்படிங்கிறது தான் இன்றைக்கான வீடியோவில் டீட்டெயில்டாக பார்க்க போகிறோம். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். கரிநாள் அப்படின்னா என்னன்னு இந்த வீடியோவில் பார்ப்போங்க. ஸோ கேலண்டரில் பார்த்தீங்கன்னா நம்ம டெய்லியும் தேதி கிளிக்கும் போது அதில் கீழே சின்னதாக போட்டிருப்பாங்க கரிநாள் அப்படின்னு சொல்லி. மாதத்துக்கு 2 நாள்லேருந்து 3 நாள் வரைக்கும் வருங்க இந்த கரிநாள். ஸோ இந்த கரிநாள்னா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சூரியனோட கதிர்வீச்சு அதிக அளவுக்கு இந்த பூமிக்கு சேர்றது தாங்க கரிநாள் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இது வருஷம் வருஷம் மாறிக்கிட்டே இருக்காது. எல்லா வருஷமும் ஒரே மாதிரி தான் இந்த கரிநாள் அப்படிங்கிறது வரும். ஏன்னா சூரியனோட கதிர்வீச்சு அப்படிங்கிறது நம்ம தமிழ் மாதங்களை பொறுத்து பிரித்து வச்சுருக்கோம். அப்படிங்கிறனால எல்லா வருஷமும் அந்தந்த கரிநாள் அதே நாட்களில் தான் வரும். சூரியன்லேருந்து வரக்கூடிய கதிர்வீச்சு அதிக அளவுக்கு பூமிக்கு வருவாங்க. ஸோ அந்த கதிர்வீச்சு உடம்புல படும்போது அதிக அளவுக்கு ஹார்மோன்களில் பாதிப்பு அப்படிங்கிறதும், உடம்புல இருக்கக்கூடிய சுரப்பிகளில் பாதிப்புகள் அப்படிங்கிறதையும் கொடுக்கும் அப்படின்னு கண்டுபிடிச்சிருக்காங்களா. ஸோ அதனால தான் இந்த கரிநாளில் எந்த விதமான நல்ல விஷயங்களையும் செய்யக்கூடாது, அதிகமாக வெயிலில் அலையக்கூடாது அப்படின்னு சொல்லி வச்சுருக்காங்க. அதனால தான் கரிநாட்களில் எந்த ஒரு சுப நிகழ்ச்சிகளும் செய்யக்கூடாது அப்படின்னு பெரியவங்க சொல்லி வச்சுருக்காங்க. ஸோ இந்த கரிநாளில் சுப நிகழ்ச்சிகள் எல்லாத்தையுமே தவிர்த்துறது ரொம்பவே நல்லது. ஸோ அதே மாதிரி பார்த்தீங்கன்னா, இந்த கரிநாட்கள் தமிழ் மாதங்களில் பார்த்தீங்க அப்படின்னா இந்த தை மாதம் மட்டும்தாங்க அதிகமாக வரும். இந்த தை மாதத்தில் பார்த்தீங்கன்னா 5 நாள் வருங்க. நம்ம பொங்கல் வருது பார்த்தீங்கன்னா, முதல் 3 நாட்களுமே இந்த கரிநாட்களில் தாங்க வரும். ஸோ அப்போ இந்த கரிநாட்கள் நல்ல விஷயங்கள் செய்யக்கூடாது அப்படின்னு சொல்கிறீங்க. அப்போ இந்த பொங்கல் மட்டும் அப்படின்னு நீங்கள் கேட்கலாம். ஸோ ஏன் இந்த கரிநாள் இந்த பொங்கலில் வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த மாதத்தில் பார்த்தீங்கன்னா சூரியன் உதிக்கக்கூடிய திசை பார்த்தீங்கன்னா தென்கிழக்கு திசையில இருந்து இப்போ வடகிழக்கு திசையை நோக்கி போய்கிட்டே இருக்காங்க. ஸோ இது புதுசாக இருக்கலாம் உங்க எல்லாருக்கும். சூரியன் உதிக்கும் திசை கிழக்கு அப்படிங்கிறது எல்லாத்துக்கும் தெரியும். நீ என்னப்பா புதுசாக சொல்ற அப்படின்னா, பூமியினோட சுழற்சியை பொறுத்து ஜூலைக்கு மேலே சூரியன் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமாக தென்கிழக்கு திசையை நோக்கி போய்கிட்டே இருப்பாங்க. ஸோ தென்கிழக்கு திசையை நோக்கி போய்கிட்டே இருந்துட்டு திரும்ப ஒரு பாயிண்ட்ல ரீச் ஆகிட்டு திரும்ப அவர் வடகிழக்கு திசையை நோக்கி நகர ஆரம்பிப்பார். தென்கிழக்கு திசையை நோக்கி போகக்கூடியதில் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் அதிக அளவுக்கு பிரச்சனைகளை உண்டு பண்ணி கொடுக்கும். அதனால தான் இந்த ஜூலைக்கு மேலே பார்த்தீங்கன்னா அதிக விரதங்கள் இருப்போம். ஸோ அவர் பார்த்தீங்கன்னா மே மாதத்தில் உச்சமாகி கரெக்டாக எக்ஸாக்டாக கிழக்கு திசையில் உதிப்பார். ஸோ அதனால தான் சித்திரை 1ஆம் தேதியை தமிழ் வருட பிறப்பு அப்படின்னு சொல்லலாம். ஸோ இதை பற்றி டீட்டெயில்டாக அடுத்து வரக்கூடிய பொங்கல் வீடியோவில் நான் சொல்லியிருக்கேங்க. ஸோ அந்த மாதிரி சூரியனோட ஒளிக்கதிர்களை மையமாக வச்சு பூமிக்கு எப்போ சூரியனோட ஒளிக்கதிர்கள் அதிக அளவுக்கு வருதோ அந்த சமயம் நம்ம வெளியே போனோம்னா உடல்நலம் பாதிக்கும் அப்படிங்கிறதுக்காகத்தான் இந்த கரிநாள் அப்படிங்கிறத வச்சு அந்த சமயம் வெளியே அலையக்கூடாது அப்படின்னு சொல்லி நம்ம முன்னோர்கள் நமக்கு சொல்லி வச்சுருக்காங்க. அப்போ இந்த கரிநாளில் நல்ல விஷயங்கள் செய்கிறத நீங்கள் அவாய்ட் பண்ணிக்கிறது ரொம்பவே நல்லது. இந்த ஜனவரி மாதம் பார்த்தீங்கன்னா 5 நாள் வருங்க இந்த கரிநாள். ஸோ அப்போ இந்த நல்ல விஷயங்கள் எல்லாத்தையுமே ஒதுக்கி வச்சுக்கிறது ரொம்பவே சிறப்பு. இந்த கரிநாளில் எதை செய்யலாம் அப்படின்னு ஒரு விஷயங்க, ரொம்பவே முக்கியமான விஷயம். இந்த வீடியோலேயே ஹைலைட்டான பாயிண்ட்டே இதுதான் அப்படின்னு சொல்லலாம். கரிநாளில் சுப நிகழ்ச்சிகள் எதையும் செய்யக்கூடாது அப்படின்னு சொல்லியாச்சு. பட் கரிநாளில் எல்லாருக்கும் தேவைப்படக்கூடிய கடன் அடையக்கூடிய விஷயம் இந்த கரிநாளில் செய்யலாங்க. அப்படியா, என்ன ப்ரோ அது அப்படின்னு கேட்டிங்கன்னா, நம்ம கடன் அடைக்கிறோம் பார்த்தீங்களா, அதை இந்த கரிநாள் வரக்கூடிய நேரத்தில் போய் அடைச்சோம் அப்படின்னா திரும்ப திரும்ப கடன் வாங்கக்கூடிய சூழ்நிலையை உண்டு பண்ணி கொடுக்குறாங்க. ஸோ கரிநாள்னா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த விஷயம் திரும்ப திரும்ப நிகழாமல் தடைபட்டு போயிடும். அப்படிங்கிறனால தான் சுப நிகழ்ச்சிகள் செய்யக்கூடாது அப்படின்னு சொல்கிறோம். ஸோ அப்படிப்பட்ட சூழ்நிலையில் நம்ம கடன் அன்னைக்கு போய் அடைச்சோம் அப்படின்னா திரும்ப திரும்ப கடன் வாங்குறதுக்கு உண்டான சூழ்நிலை அப்படிங்கிறது வராது. கடன் வாங்காமையே ஓரளவுக்கு தவிர்த்து போகிறதுக்கான வாய்ப்பு நிறையவே இருக்குங்க. ஸோ கரிநாளில் இந்த ஒரு விஷயத்தை மட்டும் செய்யுங்க. இந்த விஷயம் செஞ்சாலே நம்ம வாழ்க்கையில் மென்மேலும் வளர்ந்து நல்லபடியாக வரலாம். ஸோ இந்த கரிநாட்கள் பார்த்தீங்கன்னா வருஷத்துக்கே 35 நாட்கள் மட்டும்தாங்க வரும். ஸோ இந்த 35 நாட்கள் மட்டும் நம்ம வெயிலில் அலையாமல் கொஞ்சம் சுப நிகழ்ச்சிகள்லாம் தள்ளி வச்சுக்கிட்டோம் அப்படின்னா நம்மளோட உடல் அப்படிங்கிறதும் நல்லபடியாக இருக்குங்க. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இந்த மாதிரி நிறைய நல்ல விஷயங்கள் உங்களுக்கு வேணும்னு நினச்சிங்கன்னா நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நன்றி.